அது என்ன மிட் லைஃப் கிரைசிஸ்னா, அப்போதான் 40 to 45 இயர்ஸில் நீங்கள் உங்களோட பியர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே ஏஜ் குரூப்பில் அவன் அப்படி இருக்கானே, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட லைஃப் சாய்ஸஸ் எப்படி இருக்குது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் மாறும். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஐ கோ மீட் பீப்புள் வெரி ஆஃபன். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டை ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தேன். பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக பேங்க்கில் ஒர்க் பண்ணிருக்கான், 25 to 45. ஸோ அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ஷேரிங் இஸ் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். நானும் ஒரு எக்ஸ் பேங்கர்ன்றதுனால பேசிட்டே இருக்கோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது, அவன் என்ன வாழ்க்கையில் தப்பு பண்ணுறான்னு. அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷம், ஏன்னா 45 to 55 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு சேர்க்க முடியுமோ, கார்பஸை சேர்க்க முடியுமோ சேர்க்க வேண்டிய பீரியடில் சில ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை கரெக்டாக எடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை உங்கள்